வச்சுருக்கேன்றதுல தான் பெருமை இருக்குது. அதை அவனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவனுக்கு எப்படி சேர்ப்பீங்க நீங்கள்? வண்டி இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு போகிறீங்க, காரோ பைக்கோ கொண்டு வந்து நிறுத்துறீங்க, அது காணா போச்சுன்னா ஒரு கோவம் வருதில்ல உங்களுக்கு. அந்த வண்டி மேலே வந்து ஒரு காகம் இல்லை ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு அசுத்தம் பண்ணிட்டா எவ்வளோ கோவம் வருது. கழுவுனா போயிடக்கூடியது. ஆனால் இது அப்படியா? போனால் வருமா? இந்த மணலை திரும்ப உருவாக்க முடியுமா? எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகும் இந்த மணல் திரும்ப உருவாகிறதுக்கு? அந்த இது வேணும்னா சட்டம் கடுமையானால் தான் இருக்கும். நீங்கள் தனி மனிதனை மட்டும் நீங்கள் போய் திருந்துன்னு சொல்லுவதில் ஏற்புடையது இல்லைன்றது என்னுடைய கருத்து. வெளிநாடுகளில் சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நம்ம நாடுகளில் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கும் சட்டம் வரணும்னா வர்றதுக்கான வாய்ப்பு அது அரசு தானே செய்யணும். அரசு தனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுக்கிறதுல. உங்கள் கையில் இருக்க ரூபா 8 மணிக்கு திடீர்னு செல்லாதுன்னு சொல்லுது, திடீர்னு சொல்லுது. அப்போ அது முடியுதுல்ல. அதுபோல் சட்டம் கடுமையாக்க முடியும்ல. இன்றைக்கி வந்து மத்திய உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு, 2 மாதங்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் அவர் வந்து பதவியில் நீடிக்க முடியாதுன்னு ஒரு சட்டத்தை